ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அந்த பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன். அதுக்கப்புறமா அதை நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது கூட நம்ம இன்னும் சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு 2.5 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போது 2.5 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான காரம் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் நம்ம சேர்க்குறோம். 4 வரமிளகாய் போடுறேன். ஒரு காஷ்மீரி மிளகாய் அதையும் நான் 2ஆக உடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அல்லது சின்ன கப்பில் துருவின தேங்காய் ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் இது கூட சேர்த்துட்டு இது கூட கருவேப்பிலை 2 இலை போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா வாசமாக இருக்கும் நம்ம மசாலா அரைச்சி எடுக்கும்போது. இப்போ லைட்டாக இதை நல்லா அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கட் பண்ணியிருக்க பாவக்காயெல்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம ஆயில் போட்டுட்டு கட் பண்ணியிருக்க பாவக்காய் சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 இதெல்லாம் உரிச்சிட்டு நம்ம அதையும் அது கூட சேர்த்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயில்லையே இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆயிலில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கும்போது பாவக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் வதங்கட்டும். லைட்டாக நல்லா நம்ம வதக்குனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணியிருக்கிற தக்காளி சேர்த்துக்கணும். நமக்கு அந்த கசப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தக்காளி கூட ஒன்று சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்லா 3 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 தக்காளி நான் இப்போ சேர்த்துருக்கேன். ரொம்ப கசப்பு வேண்டாம் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் வைக்கிற பாவக்காய் குழம்புல பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இது நமக்கு இப்போ பாருங்கள், நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம இந்த தக்காளியும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி விடலாம். அதை நம்ம தேவைப்பட்டால் மூடி கூட போட்டுட்டு நான் ஒரு 3-4 மினிட்ஸ் விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த பாவக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கும்போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும் குழம்பு. மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவெல்லாம் நம்ம இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம்.
கொஞ்சம் நல்லா பாருங்க வதங்கி வந்துருச்சு இந்த காய் தக்காளி எல்லாமே. நம்ம கொஞ்சம் இந்த வறுத்து அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துட்டு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்கணும். புளி தண்ணி நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி. அந்த புளியும் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான நம்ம புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம காய் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் போதுமானு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, காய் வெந்து வந்துருச்சு, குழம்பும் கரெக்டாக நல்ல கெட்டியாகி வந்துருச்சு பாருங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா கடுகு பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வெந்தயமும் சோம்பும் சேர்த்துக்கிறோம். வாசனைக்காக சேர்க்கணும் இதுக்கப்புறமா. இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு வயிறில் இருக்க பூச்சி எல்லாமே கூட இருக்காது. நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு கூட இது வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயமும் சோம்பும் நான் சொன்ன மாதிரி இப்போ சேர்த்தாச்சு இதில். இப்போ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்து ப்ரௌனிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை தாளிப்பு குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். இது சாதத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு இதுக்கு அப்பளம் சுட்டு சாப்பிட்லாம், இல்லை பொரிச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ் இருந்தாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.